ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு தனது மகனைப் பற்றி மிகவும் கவலை இருந்தது. அவரது மகன் சோம்பேறியும் அலட்சியமானவனும் இருந்தான். அவன் ஒருபோதும் வேலை செய்யவில்லை. நாள் முழுவதும் கிராமத்தில் இங்கும் அங்கும் அலைந்து திரிந்தான். ஒரு நாள் அந்த மனிதர் தனது மகனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். அவர் மகனை அழைத்து அலமாரிக்குள் இருந்த ஒரு கடிகாரத்தை எடுத்து வரச் சொன்னார். மகன் அதை கொண்டு வந்தான். பின்னர் அந்த மனிதர் அந்த கடிகாரத்தை சந்தைக்குக் கொண்டு சென்று அதன் விலை எவ்வளவு என்று மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு வரச் சொன்னார். மகன் சந்தைக்கு சென்று பலரிடம் கேட்டான். ஒருவன் 500 ரூபாய் என்றான். மற்றொருவன் 1000 ரூபாய் என்றான். இன்னொருவன் 800 ரூபாய் என்றான். ஒவ்வொருவரும் வேறு வேறு விலைகளை கூறினர். ஐன்னே மகன் வீடு திரும்பி எல்லோரும் வேறு விலைகள் சொன்னார்கள் என்று தந்தையிடம் கூறினான். தந்தை சிரித்துக்கொண்டு கடிகாரத்தை மீண்டும் அலமாரியில் வைக்கச் சொன்னார். அடுத்த நாள் அவர் மீண்டும் அதே கடிகாரத்தை கொண்டு வரச் சொன்னார். இந்த முறை சந்தைக்கு சென்று கடிகாரத்தின் விலை அல்ல, அதற்குள் இருக்கும் நேரத்தின் விலை எவ்வளவு என்று கேட்கச் சொன்னார். மகன் குழப்பமடைந்தாலும் மீண்டும் சந்தைக்கு சென்றான். அவன் மக்களிடம் நேரத்தின் விலை என்ன என்று கேட்டபோது சிலர் சிரித்தார்கள், சிலர் அவனை விசித்திரமாக பார்த்தார்கள், சிலர் முட்டாள் கேள்வி என்று கூறினர். மகன் வெட்கப்பட்டான். இறுதியில் ஒரு சிறிய கடையில் கடிகாரங்களை சரிசெய்து கொண்டிருந்த வயதான ஒருவரிடம் அவன் அதே கேள்வியைக் கேட்டான். அந்த முதியவர் சிரித்தபடி, நேரத்திற்கு விலை சொல்ல முடியாது என்றார். கோடிகள் கொடுத்தாலும் ஒரு வினாடியைக் கூட மீண்டும் வாங்க முடியாது என்றார். அனைவருக்கும் தினமும் 24 மணி நேரம் கிடைக்கிறது. வித்தியாசம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் உள்ளது என்றார். அந்த வார்த்தைகள் மகனின் மனதை மாற்றின. அவன் வீட்டிற்கு திரும்பி நடந்ததை தந்தையிடம் கூறினான். அந்த நாள் முதல் அவன் தனது நேரத்தை வீணாக்காமல் கடினமாக உழைத்து ஒவ்வொரு நொடியின் மதிப்பையும் புரிந்து கொண்டு வாழத் தொடங்கினான். நேரம் அனைவருக்கும் இலவசம். ஆனால் அது அளவிட முடியாத மதிப்புடையது. ஒருமுறை அது போய்விட்டால் அதை மீண்டும் பெற முடியாது. ஆகவே நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும்.